Hi brothers and sisters, welcome to this new video. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ்னால உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. குரூட் ஆயில் அதாவது பெட்ரோல் டீசல் விலை எல்லா நாடுகள்லையுமே கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மதிப்புக்கு 200 ரூபாய்க்கு மேல, எங்க தான் 100 ரூபாய்க்குள்ள இருக்கு இருக்குது அந்த உலக நாடுகள்ல ஏறி இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா, இது பாகிஸ்தான், இதெல்லாம் நம்ம அண்டை நாடுகளிலே நம்ம பார்த்தாலும் தெரியும். ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரு அளவு கட்டுப்பாடு வச்சாங்க. ஏன்னா ஸ்டாக் வச்சிருந்ததுனால 2 ஷிப் எல்பிசி அந்த ஷிப் வந்து இப்போ ஆஃப் ரோட் பண்ணிட்டு இருக்கிறதாக மணிக்கொண்டர்ல நியூஸ் வந்திருக்கு. ஓரளவு கட்டுப்பாடாக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, ஈரானும் இந்தியாவுக்கு வந்து எல்பிசி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சில கண்டிஷனரோட ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்தது என்ன, மார்க்கெட் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சப்போர்ட் வீக்லியே நம்ம அலைன்ஸ் பண்ணோம். ஒரு சப்போர்ட்லயே இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வந்து ஒரு கிரீன் கேண்டில் போட்டுச்சு, இன்னைக்கும் ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ ஒஸ்டிஸ் ஓவரா இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறுமா, 2 நாளாக கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி காலையிலேயே அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது சார்ட்டுக்கு போயிடலாம். இது 5 மினிட்ஸ் மாத்திரம். இன்னைக்கு நடந்த ட்ரேட் இதுதான். நேற்றைய க்ளோஸ் வந்து 23,408, இன்று ஓப்பன் 23,493, 85 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல போச்சு. எக்ஸ்பைரி டே வேற இன்னைக்கு 9:15 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. 23,493 இந்த இடம் தான். அதுல இருந்து 10 நிமிஷத்துல கீழே ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிடுச்சு. 23,344, 150 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு. அப்புறம் ஒரு மணி நேரம் 10:20க்கு அப்படியே மேலே ஏறிச்சு. கிட்டத்தட்ட 230 பாயிண்ட்ஸ், 23,577 ஆச்சு. அதுல இருந்து மறுநாள் சடார்னு கீழே விழுந்தது. 11:35 வரைக்கும் ஒரு மணி நேரத்துல 23,355, 220 பாயிண்ட்ஸ் டவுன்ல முடிஞ்சது. அப்புறம் 255 வரை அப்படியே ஸ்ட்ரைட்டா மறுபடியும் மேலே ஏறி 23,656, 300 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சது. இன்னைக்கு 4 வே மூவ், டவுனு அப் டவுனு அப், 4 வே மூவ்ல முடிஞ்சது. இது அப்படி டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான். இது ஒரு டோஜி கேண்டில் சொல்லலாம், ஹேங்கிங் மேன் கேண்டில் சொல்லலாம். பெருசு பண்ணி காமிக்கிறேன். மொத்தத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போட்டிருக்கு. அதாவது ஒரு 172 பாயிண்ட்ஸ் நேற்றை விட ஹையர் பண்ணி 3% அப். இன்னைக்கு ஓப்பன் 23,493, ஹை 23,656, லோ 23,346, க்ளோஸ் 23,582, 300 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர் எட்டர்னல் 5% அப், டாடா ஸ்டீல் 4% அப், மஹிந்திரா 3% அப், HDFC 2% அப். டாப் லூசர் விப்ரோ 2% டவுனு, சிப்லா 1% டவுனு, இன்ஃபோசிஸ் 1.25% டவுனு, டாடா கன்சியூமர் 1% டவுன். ஹெவி வெயிட்டான ஏர்டெல் இன்னைக்கு 2% அப் ஆச்சு, ஐசிசி பேங்க் 1.25% அப் ஆச்சு, HDFC இன்னைக்கு 0.5% அப் ஆச்சு. செக்டரை பொறுத்தவரை ஆட்டோ செக்டர் இன்னைக்கு 2% அப், ரியல் எஸ்டேட் 1.25% அப், மீடியா 1.25% அப், பிரைவேட் பேங்க் 1% அப். பேங்க் செக்டர் பார்க்கும்போது நிப்டியை தொடர்ந்து சேம் பேங்கும் பேங்க் சார்ட்டுக்கு மாத்திக்கிறோம். இதுதான் அதே தான் ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டிருக்கு நிப்டியை மாதிரியே. இன்னைக்கு வந்து 2 பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குமே கிரீன்ல தான் முடிஞ்சது. ஸ்டேட் பேங்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மட்டும்தான் ரெட்ல முடிஞ்சது. 54,991 டு 54,113, 850 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். கோல்டு ஒரு 5,000க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு இது இல்ல, அதாவது ஒரு என்ன சொல்றது, ரிக்வயர்மெண்ட், அதாவது பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். போர்டு ரேட்ல 14,650, சில்வர் 280. இதோடைய லைஃப் டைமே இந்த இடம் தான். புர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கு பாருங்க. 5,600, லோ 4,400 பக்கமா வந்தது. அதே மாதிரி தான் சில்வர் சேம், ஒரு அதிகமான ஒரு இது இல்ல, 80க்கு குறைவா தான் ட்ரேட் ஆகுது. இப்ப 80.17, அதுவும் 126, 50% வரைக்கும் இறங்குச்சு. லோ வந்து 64 வரைக்கும் வந்தது நம்ம பார்த்தோம். யுஎஸ் ஆயில் இப்ப 2% அப் ஆகி, ஏன்டா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அங்க வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. எந்த நாடுமே வரமாட்டாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் இது பண்ணாரு. யூரோப்பியன் யூனியன் கூட்டு பார்த்தாரு, யாருமே நாங்க வரலன்னு சொன்னதுனால அங்க வந்து அந்த ஆயிலுடைய கட்டுப்பாடு ஈரான் கையில இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதனால யூஎஸ் ஆயில் 2% அப் ஆகி 96 அப்படி ட்ரேட் ஆகுது. இது பிட்காயின் 73,730 இருக்கு. அதுவும் அதே அப்படியே படுத்து கிடக்குது, செத்தப்பா மாதிரி அதே இடத்துலதான் கடந்துட்டு இருக்கு பிட்காயின். சரியா? பிட்காயின் சார்ட் பார்க்கலாம். எஸ், இதுதான். ஓகே, சுத்திட்டே இருக்கு. 73,350 நம்ம பார்த்துக்கலாம். சில நியூஸஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்ப்போம், லைவ் பார்ப்போம், கடைசியா சில ஷெக்யூரோட கோட்டோட இந்த வீடியோ முடிப்போம். ஏன்னா முக்கியமான கட்டத்தில் இருக்கும் நம்ம. சரி, இப்போ வந்து இதை பொறுத்தவரை நிப்டி மே ஃபால் டு 21,000 if crude stays above $100 amid US Iran
டென்ஷன். இது வந்து எம்கே சொல்றாப்புல, இது இதுல மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ஆனா அந்த கரெக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாப்புல எம்கே. 21,000 வரைக்கும் வரலாங்குது எம்கே சொல்லுது. அப்புறம் கவர்மெண்ட் சேஸ் ஓஎம்சி இம்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்பிஜி ஃப்ரம் யூஎஸ், அமெரிக்கால இருந்து எல்பிஜி சிலிண்டரை இம்போர்ட் பண்றதுக்கு ஓஎம்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஈரான் வார் காரணமாக சொல்லி சொல்றதாக மணிக்கொண்டுல வந்திருக்கு. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து கியூபாவையும் அவருக்கு வசப்படுத்துறதுக்கான பிளான் பண்றாரு. கியூபா சீயிங் எண்ட் அப்படி சொல்லிருக்காரு. அந்த இதுல போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம லைவ்ல சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்த்து அப்புறம் செக்யூரிட்டி கோட்டோட முடிப்போம். லைவ் நியூஸ் பொறுத்தவரை மிடில் ஈஸ்ட் ஆயில் பிகாஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இன் த வேர்ல்டு ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்தது ஈரான் ப்ரொஜெக்டிங் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் அண்ட் கிரியேட்டிங் லியபிலிட்டி ஃபார் ட்ரம்ப். கத்தார் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சேஸ் மிசில் இன்டர்செப்டட். கத்தார், யுஏஇ, பஹ்ரைன், ஈரான், ஓமன் இந்த இடத்துல எல்லாத்துலயுமே ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அமெரிக்க தளங்கள் மேல அது துபாய் ஏர்போர்ட்லயும் தாக்குதல் நடத்தி நேற்று வந்து சில ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது நம்ம பார்த்தோம். இப்போ ஹாங்காங் சொல்லுது வெரி கன்சர்ன் அபவுட் ரைசிங் ஃபியூல் பிரைசஸ். எல்லா கண்ட்ரியுமே ஹாங்காங், ஜப்பான், இட்டாலி, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா எல்லாமே இந்த ஆயிலுடைய எல்பிஜில பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே கவலைப்படுறாங்க, இந்த வார் தொடரக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்து தாய்லாந்து டாக் வித் ரஷ்யா அண்ட் பையிங் க்ரூட். ஃபாரின் மினிஸ்டர் தாய்லாந்து ரஷ்யா கிட்டே வாங்க போகுது. அடுத்தது நியூ பார்ன் பேபி அண்ட் 2-year-old சிஸ்டர் அமாங் தோஸ் கில்ட் இன் யூஎஸ் அட்டாக் இன் ஈரான் அட்டாக்னு ஐஆர்ஜிசி போட்டிருக்கு. இந்த குழந்தையும் பிறந்த குழந்தையும் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது வந்து 4 killed in பாக்தாத், யூஎஸ் ஃபோர்ஸ் ஈரான் பேக்ட் குரூப் ட்ரேட் ஃபயர். பாக்தாத்ல 4 பேர் கொல்லப்பட்டதா சொல்லுது. அப்புறம் ஆஸ்திரேலியா சென்ட்ரல் பேங்க் ஹைக்ஸ் இன்டர் ரேட் இன்ஃபிளேஷன் ஃபியர் காரணமாக ஆஸ்திரேலியா சென்ட்ரல் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டியிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் மிலிட்டரி வான்ஸ் லெபனீஸ் ரெசிடென்ட் டு ஃப்ளீ அட்டாக் லூம்ஸ். அதாவது இஸ்ரேல் வந்து லெபனான்ல இருந்து நீங்க காலி பண்ணிட்டு போங்கன்னு லெபனீஸ் சொல்றாங்க. ஆல்ரெடி பில்டிங் எல்லாம் உடைச்சி அவங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க, இது தெரியும். அங்க ரொம்ப உச்சகட்டம் போர் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஈரான் நெகோசியேட்டிங் வித் FIFA, அதாவது ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது இல்ல அமெரிக்கால, அதை வந்து மெக்சிகோக்கு மாத்துங்க. ஏன்டா ட்ரம்பே சொல்லியிருக்காரு ஈரானுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க மாத்துங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்புறம் 1 killed by falling debris intercepted அபுதாபில இவங்க ஈரான் மிசில் விட்டதை இவங்க இன்டர்செப்ட் பண்ணதுல அந்த டெப்ரிஸ் விழுந்த ஒரு ஆள் இறந்துட்டதா சொல்றாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஏர் ரைட் டார்கெட்டட் சதர் லெபனான். அடுத்தது யூ ஸ்டார்டட் வில் ஃபினிஷ் இட். அதாவது ஈரான் மிலிட்டரி வந்து ரொம்ப ஷார்பன் பண்றோம், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, நாங்க தான் முடிப்போம் ஈரான் மிலிட்டரி சொல்றதா சொல்றாங்க. அடுத்தது இஸ்ரேல் ஜெட் ஷீட் பில்டிங் ஆஃப் சதர்ன் லெபனான். அப்புறம் லெபனான்ல மிகப்பெரிய போர் நடந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் 3500 பேர் இன்ஜூர்டு. இஸ்ரேல் செல்லுது அவங்களுடைய இஸ்ரேல்ல வந்து 3500 பேர் காயப்பட்டிருக்காக சொல்றாங்க. 14 பேர் ஏற்கனவே இறந்ததாக சொல்லப்படுது. ஓகே, இஸ்ரேல் சொல்லுது, ஈரான் சொல்லுது 56 ஹெரிட்டேஜ் சைட்டை இஸ்ரேல் அமெரிக்காவும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது முக்கியமான நியூஸ் வந்துருவோம். லவுட் எக்ஸ்பிளோஷன் இன் டெஹரான். அப்புறம் வந்து ஈரான்ல ஒரு அம்மா வந்து அவங்க மகன் இறந்ததை போட்டோ வச்சுட்டு அழுகுறதாக ஒரு போட்டோ வந்திருக்கு. அப்புறம் டாப் டெமோக்ராட் வந்து யூஎஸ் உடைய டெமோக்ராட் ஹவுஸ் லேம்ஸ் ட்ரம்ப் ரெக்லெஸ் வார் ஆஃப் சாய்ஸ் அப்படி சொல்றாங்க. கார்கோ ஐலாண்ட் வந்து ஒரு நார்மலான போயிட்டு இருக்கு அந்த ஈரான் அபிஷியல் சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க மிலிட்டரி பேஸ் எல்லாம் உடைச்சு ஓட்டினாங்க. ஆனா குரூட் ஆயில் இதை பண்ணல, அது உடைச்சா உலகத்துல பெரிய பாதிப்பு ஏற்படும் எல்லா அனலிசிஸ் சொன்னது. அடுத்தது கோலாமிசா சுலைமானிய நாங்க கொண்டுட்டோம், பாசிஜ் ஃபோர்ஸ் இஸ்ரேல் சொல்லியிருக்குது சுலைமானிய. அது என்ன இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி லரிஜானி அதாவது சீஃப், அதாவது இவர் வந்து ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃப் லரிஜானியை நாங்க கொண்டுட்டதாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரேக்கிங். இது முக்கியமான கட்டத்தை நோக்கி ஈரானுடைய வார் போயிட்டு இருக்கு. இவர் முக்கியமான தலைவர். அதே நேரத்தில் காமேனி ஃபர்ஸ்ட் 88 வயசு இறந்த உடனே இந்த வார் முடிவுக்கு வந்துடும், இன்னையோட முடிஞ்சதுன்னு ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா புதிய தலைவர் தேர்ந்தெடுத்து வார் இன்னைக்கு 18வது நாளா போயிட்டு இருக்கு. இதை கிண்டல் பண்ணி கூட அமெரிக்க ஊடகங்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாளே முடிஞ்சிச்சு சொன்னாரு, அப்ப எதுக்கு 17 நாள் அங்க நின்றுட்டு இருக்காரு இவரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப லாரிஜானிங்கிறவரு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால வார் முடிஞ்சிருமாங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னு சொன்னா அங்க வந்து தொடர்ந்து தலைவர்களை உருவாக்கி போர் செஞ்சுட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்களோட பாரம்பரியத்தை நீங்க ஹிஸ்டரி படிச்சு பார்த்தாலே தெரியும். இருந்த போதிலும் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னது, ஒரு பெரிய காட்டெருமை, மிகப்பெரிய காட்டெருமை, அதுகிட்ட ஒரு சின்ன
சிறுத்தை மாட்டினா என்ன ஆகும், சிறுத்தை முடிஞ்ச அளவுக்கு கொதரும், கடைசியில காட்டெருமை கால்பட்டு மிதிப்பட்டு இருந்தாலும் இறக்கலாம்னா அந்த சூழ்நிலை இருக்கும். அதுக்கு சில கோட்ஸ் இருக்கு, சேக்கோடைய கோட்ஸ், அதை பார்த்து நம்ம முடியுமா. இந்த இவர் தான் இறந்ததாக இஸ்ரேல் சொல்லுது. அவர் பேரு வந்து எல்லாருக்கும் தந்தா சீஃப் செக்ரட்டரி. இவர் அலி ராஜன் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா இங்க ஈரான் சைடு இதை கன்ஃபார்ம் பண்ணல, அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இவர் வந்து முக்கியமான தலைவர்ல ஒருவர், அலி லரிஜானி. ஓகே, அடுத்தது வந்து லாஸ்டா பாத்துருவோம். நம்ம இப்போதைக்கு என்ன லேட்டஸ்ட் நியூஸ்னா, ஈரான் சேஸ் இட் டார்கெட் இஸ்ரேல் சைபர் டெக் சென்டர்ஸ் வெப்பன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ். ஈரான் இப்ப லேட்டஸ்டா 50 செகண்ட் தான் ஆகுது, இஸ்ரேலுடைய சைபர் டெக் சென்டரையே உடைச்சிட்டதாகவும் வெப்பன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் உடைச்சிட்டதாகவும் சொல்றாங்க. இன்னும் இஸ்ரேல் இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ரைட்டா. அப்புறம் வந்து எக்ஸ்பிளோஷன் ரிப்போர்ட்டட் இன் நார்தர்ன் இஸ்ரேல்ல மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக சொல்றாங்க. அப்புறம் இதுதான் முக்கியமான நியூஸ். நம்ம இந்த கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி பத்ர் போர்னு ஒரு போர் நடந்தது முஸ்லிம்களுக்கு. அதுல 333 பேர் தான் இருந்தாங்க. எதிர் சைடு வந்து 1000க்கு மேற்பட்ட 1200 வச்சுங்களா, 3 மடங்கு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த சைடு முஸ்லிம் சைடு வெற்றி கொண்டாங்க. அதாவது எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்கிறதுக்கான இந்த ஒரு நியூஸ் சொல்லிட்டு இப்ப நம்ம ஷேக்வாருடைய கோர்ட்டுக்கு வந்துருவோம். ஷேக்வார் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதே உண்மையான போராட்டம். உலகத்துல எல்லாத்துக்கும் சமத்துவம் வேணும். ரைட்டா. அதுதான் உலகம் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது கோர்ட் வந்து ஷேக்வாருடைய கோர்ட் வந்து, இஃப் ஐ லூஸ் இட் வில் not mean that it was impossible to win. செக்குவாரா சொல்றாரு, நான் இறந்துட்டேங்கிறதுக்காக மீன்ஸ் இது வந்து எதிராளிய, அதாவது அநீதியை வந்து வின் பண்ண முடியாதுங்கிறது நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த அலி ரஜானி இறந்ததுக்காக வேண்டி உள்ள ஒரு கோட்டை நான் சொல்றேன். அதே மாதிரி we have no right to believe that freedom can be won without struggle. அதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்னு நம்ம எண்ணிடக்கூடாதுன்னு செக்குவாரா சொல்றேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் சுதந்திரமே எப்படி கிடைச்சது, பல ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் சுதந்திரம் கிடைச்சிருந்ததை இந்த சமயத்துல நான் ஞாபகப்படுத்தி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.